sa ni sa ri ma ga ma re ga ma pa ma ga re sa da da pa. புல்வெளி பெய்யும் சாரலை போல நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மரியா விஷன் சார்பாக உங்களை வாழ்த்துகின்ற பொழுது, வணங்குகின்ற பொழுது, ஜெபிக்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்று சொல்லக்கூடியது நமக்கு உண்மையான அமைதியும் அன்பையும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உலகத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்று விளைகின்றோம், ஜெபிக்கின்றோம், ஆஸ்வதிக்கின்றோம். இறைவசில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தையானது லூக்கா நற்செய்தி பிரிவு 2 1 முதல் 14 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனி என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழி மரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவிலுள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவிலுள்ள பெத்லேகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி வளர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே செய்தி பல்வேறு தரப்பிலே நாம் சிந்திக்க முடிகிறது. மகிழ்ச்சி ஊட்டுகின்ற செய்தி, அமைதியை கொடுக்கின்ற செய்தி என்றெல்லாம் பல்வேறு விதத்திலே நாம் தலைப்புகளை எடுத்து மைய சிந்தனைகள் எடுத்து சிந்திக்க முடியும், தியானிக்க முடியும், ஜெபிக்க முடியும். இன்றைய தினத்திலே நான் எடுத்திருக்கின்ற செய்தியானது பாலன் இயேசுவை பார்க்க செல்லுவோம். பாலன் இயேசுவை பார்க்க செல்வோம் என்று சொல்லுகின்ற ஒரு மைய சிந்தனையில் இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனவே பாலன் இயேசுவை பார்க்க செல்வோம் என்ற ஒரு மைய சிந்தனை எடுப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் நிறைய பேர்கள் நிறைய இடங்களை பார்க்க செல்கிறார்கள். நாடுகளை பார்க்க செல்கிறார்கள், கடல்களை பார்க்க செல்கிறார்கள், மலைகளை பார்க்க செல்கிறார்கள், பூங்காக்களை பார்க்க செல்கிறார்கள், அருங்காட்சியகங்களை பார்க்க செல்கிறார்கள், தொழில்நுட்ப கருவிகளை பார்க்க செல்கிறார்கள் என்று பல்வேறு காரியங்களை பார்ப்பதற்காக மக்கள் இன்று பயணித்து செல்கின்றார்கள். எனவே
இந்த பயணத்தை மேற்கொண்டு செல்கின்ற இந்த பாணியில்தான் அன்னை கன்னிமரியாளும் யோசேப்பும் சொல்லுகிறார்கள். பயணத்தினுடைய வழியில் அவர்களுக்கு இந்த குழந்தை பிறக்கிறது. பாலன் இயேசுவை பார்க்க செல்வோம் என்று இன்றைய தினத்தில் இந்த மைய சிந்தனை எடுக்கின்ற பொழுது, பாலன் இயேசுவை பார்க்க சென்றவர்கள் முதலில் சென்றவர்கள் இடையர்கள், அடுத்ததாக 3 ஞானிகள் சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்கிறோம், அவர்கள் நாசரேத்தூரில் வந்து செட்டில் ஆகிவிட்டார்கள், வாழ்வதற்காக தொடங்கிவிட்டார்கள். எனவே பாலன் இயேசுவை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் எங்கு நாம் செல்ல வேண்டும்? பாலன் பிறந்திருக்கின்ற இடத்தில் செல்ல வேண்டும். அவருடைய தாயும் தந்தையும் இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். குழந்தை பிறக்கின்ற பொழுது, நம்முடைய சொந்த பந்தத்திலே குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது மருத்துவமனையிலே செல்கிறார்கள் பார்ப்பதற்காக, வீடுகளிலே செல்கிறார்கள் பார்ப்பதற்காக. மருத்துவமனையிலே குழந்தை பிறந்தால் மருத்துவமனைக்கு செல்லுகின்றோம், வீட்டிலே பிறந்தால் வீட்டிலே சென்று பார்க்கின்றோம். பாலன் இயேசு மருத்துவமனையிலும் பிறக்கவில்லை, வீட்டிலும் பிறக்கவில்லை, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். ஏழை, எளியவர், இயலாமையில் இருந்தவர். எனவே பாலன் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எங்கே செல்ல வேண்டும்? எங்கே செல்ல வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்திக்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே வந்த மிக முக்கியமான ஒரு சிந்தனை என்னவென்று சொன்னால், பாலன் இயேசு எங்கே இருப்பார் என்றால் எளிமையான இடத்தில் இருப்பார், அமைதியான இடத்தில் இருப்பார், ஆட்டிடையர்கள் வாழ்ந்த வசித்த தொழில் செய்த இடத்தில் இருந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் பாலகன் இயேசு பிறந்தார் என்றால் நாம் இன்று உலகத்தில் அவரை தேடி எங்கே செல்வது? ஜூபிலி ஆண்டை தொடங்குவதற்காக நம்முடைய ஆயர் அவர்கள் 29ஆம் தேதி பேராலயத்தினுடைய பெரும் கதவுகளை திறந்து வைத்து ஜூபிலியை பிரகடனம் செய்ய இருக்கின்றார், அறிமுகம் செய்ய இருக்கின்றார். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி, அந்த சமாதானம், அந்த உண்மையான அமைதி, நிறைவு, இவைகளையெல்லாம் இந்த பாலகன் இயேசுவிடத்திலே பார்க்க வேண்டும், கடவுளிடத்திலே பார்க்க வேண்டும், கடவுளின் பேர் ஆலயத்திலே பார்க்க வேண்டும், நம் உள்ளகமாகிய ஆலயத்திலே பார்க்க வேண்டும் என்று அடையாள முறையில் ஆயர் அவர்கள் திறந்து வைக்கிறார்கள். அதுபோன்று திருத்தந்தையும் புனித பேதுரு பேராலயத்தில் பெருங்கதவை திறந்து வைத்து உலகத்திற்கெல்லாம் அருமையான ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த கதவுனுடைய வாசல்கள் எவ்வாறு திறக்கப்படுகின்றனவோ அதுபோன்று நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார். எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு, பாலன் இயேசு கொண்டு வந்த உண்மையான அமைதியையும் அன்பையும் பாசத்தையும் நிறைவையும் இந்த உலகம் உய்த்துணர வேண்டும் என்பதற்காக. இன்று நான் பார்க்கின்ற உலகத்தில் பயங்கரமான போர் பதட்ட சூழ்நிலைகள், 3ஆம் உலகப் போர் வந்துவிடுமோ, இப்பொழுது வருமோ, எப்பொழுது வருமோ என்று சொல்லுகின்ற பயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பின் விழாவை கொண்டாடுவதற்காக தயாரித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பின் சமூகமே, குழந்தை இயேசுவை நாம் எங்கே பார்ப்பது? குழந்தை பாலகன் இயேசுவை சென்று நாம் எங்கே பார்ப்பது? குடில் கட்டுவதற்காக பிள்ளைகள் வந்து கேட்பார்கள், எப்படி கட்டலாம் என்று சிந்திப்பார்கள், திட்டம் போடுவார்கள். நான் சொன்னேன், குடில் கட்டுவது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாலஸ்தீனத்தில் தான் கட்ட முடியும். பாலஸ்தீன நாட்டில்தான் இயேசு பிறக்க வேண்டும். காரணம், இஸ்ராயேலில் பிறந்தார், அவருக்கு அமைதி இல்லை, போர்களைத்தான் உருவாக்குகிறார்கள். பாலஸ்தீனத்தில் பிறந்தால் ஒருவேளை அமைதி கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இது என்னுடைய தனிப்பட்ட சிந்தனையாக இருக்கிறது. காரணம், பாலஸ்தீனம் பதட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனை வாழ்ந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். லெபனானிலே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். இன்று சிரியாவின் மேல் இஸ்ராயேல் போர் தொடுத்திருக்கிறது, கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தகர்ந்து கொண்டிருக்கிறது உலகம். உக்ரைனிலே வாழ்க்கை தகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே இயேசு பிறப்பதாக இருந்தார், எங்கு ஓடி ஒளிந்து பிறப்பார் என்பதுதான். அன்றைய தினத்தில் மாட்டுத் தொழுவமாவது கிடைத்தது, இப்பொழுது அதாவது கிடைக்குமா என்பது பெரிய சந்தேகமாக இருக்கிறார். நிச்சயமாக பெரிய பெரிய வீடுகளிலே இடம் கிடைக்காது. காரணமாக பார்ப்பதற்கு எளியவர், வறியவர், ஒன்றும் இல்லாதவர். ஒரு கழுதைக்கு மேலே ஒரு தாயும் தந்தையும் வந்தால் அந்த தாயை அந்த பெரிய லாட்ஜில் எல்லாம் இடம் கொடுப்பாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. எனவே இன்று ஆண்டவர் பிறப்பதாக இருந்தால் எங்கே பிறப்பது? இந்த இடர்பாடுகளுக்கு இடையில் பாலஸ்தீன குழந்தைகள் இறந்த இடர்பாடுகளுக்கு இடையில் இயேசு பிறக்கலாம். ஒருவேளை அந்த ஏரோது கொல்ல நினைத்தது போன்று இன்று இஸ்ராயேலில் குழந்தைகளெல்லாம் கொல்ல நினைக்கிறார்கள். ஒருவேளை அவர் பிறந்தவுடனே கொல்லப்படவும் செய்யலாம். காரணம், மருத்துவமனைகளே தாக்கப்படுகின்றன, பள்ளிக்கூடங்கள் தாக்கப்படுகின்றன. எனவே இயேசு பிறக்கிறார்.
பிறந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவர் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார். நாம் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது என்ன செய்ய போகின்றோம்? எங்கே பாலன் இயேசுவை தேடப் போகிறோம்? அழகான ஆலயங்களை பார்ப்பதற்கும் அழகிய வண்ண விளக்குகளை பார்ப்பதற்கும் ஆயிரம் மக்கள் கூடுவார்கள். நாளை தினத்திலே பாருங்கள், பெருநெடுஞ்சாலைகளில் எல்லாம் பெரிய பெரிய கூட்டமாக இருக்கும். இளைஞர்களெல்லாம் படையெடுத்து செல்வார்கள், வேகமாக செல்வார்கள். விபரீதங்களும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆலயங்களெல்லாம் வண்ண விளக்குகளில் ஜொலித்து கொண்டே இருக்கும். அங்கே ஆண்டவர் இருப்பாரா என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறார். இந்த ஆலயங்களிலே பாலன் இயேசுவை தேட முடியுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கு. என்னை பொறுத்த மட்டில் நம்முடைய ஆலயங்களை சுற்றி இருக்கின்ற ஏழை குடிசைகளில் நாம் இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய கிறிஸ்துமஸுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கும். ஏழைகள் எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆயிரவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். ஜூபிலி ஆண்டிலே குறிப்பாக ஏழைகள் எளியவர்களுக்கான உரிமைகளும் மதிப்பும் மனித மாண்பும் கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் திருத்தந்தை. எனவே ஆண்டவர் இயேசுவை, பாலன் இயேசுவை நாம் எங்கே தேடுவது? உரிமைகள் இழந்திருக்கக்கூடியவர்கள், வறியவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், அருந்ததியர்கள், அதுபோன்று நம்முடைய திருநங்கைகள், இவருடைய வாழ்க்கையை ஒளியேற்றுவதில் தான் பாலன் இயேசுவை காண முடியும். அன்று 3 ராஜாக்கள் அவரை தேடிச் சென்றார்கள், இடையர்கள் தேடிச் சென்றார்கள், மகிழ்ச்சியோடு திரும்பிச் சென்றார்கள். நாமும் இந்த ஏழைகள் எளியவர்களை தேடிச் செல்வோம். நிச்சயமாக பாலன் இயேசு நமக்கு தன்னுடைய வாழ்வை காட்டுவார், வழியை காட்டுவார். அதற்கான வரங்களை இன்றைய நாளிலே மன்றாடி கேட்போம். அனைவருக்கும் மீண்டும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களையும், அமைதியின் வாழ்த்துக்களையும், அன்பின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றது மரியா விஷன். ஜெபிப்போமாக. எங்கள் நல்ல தந்தை இறைவா, மரியா விஷன் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பின் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றோம். பெரியவர்கள், பெற்றோர்கள், பல்வேறு நிலைகளிலே இருக்கின்ற அனைத்து உடைய அன்பின் பிள்ளைகளுக்காக வேண்டுகின்றோம். அனைவரையும் ஆசிரியத்திலும் நாங்கள் அனைவரும் பாலன் இயேசுவை இந்த சமூகத்தினுடைய பின்தங்கிய வகுப்புகளில் இருக்கின்ற மக்களிலே காண்பதற்கான ஆற்றலை தாரும். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக பாலன் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்வதற்கான ஆற்றலை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்திருந்த கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாட்களில் குறிப்பாக நாங்கள் அன்பையும், அமைதியையும், மகிழ்ச்சியும், சமாதானத்தையும் பிறருக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலையும் அவர்களை தந்து வழிநடத்த வேண்டுமாய் பாலன் இயேசு வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.